சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள். இரண்டாவது தன்மை வல் காதிமீனல் கைஸ், ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லா டைம் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைஸ், கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகீன்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம்னு கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah, கோபப்படாதே, உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும், யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல் என்று. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் காதிமீனல் கைஸ் என்றால் என்ன? கோபத்தை விழுங்குவது என்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். யார் இவர்? உம்மி மக்தூம் யார்? இவருக்கு என்ன வேலை சமூகத்தில்? அதான் சொல்லுவார். பிலால் அவர்களும் இவர்களும் முஅத்தின், கண் தெரியாத நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வருவதை பார்த்தவுடன் அபஸ வ தவல்லா, மனிதர் வந்த பொழுது முகம் சுளித்தீர்கள், திரும்பிக் கொண்டீர்கள். அபஸ என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் உபூஸ்னு, இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில ரெண்டு கோடு வரும்ல, நெத்திய சுருக்கணும், இந்த கோடுக்கு தான் உபூஸ்னு சொல்லுவாங்க அரபியில. அந்த நிலைமையில் முகம் சுளித்தார். அபஸ வ தவல்லா, அவ்வளவுதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரலியல்லாஹு அன், ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது தெரியுமா? தெரியுமா? முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு தெரியும். அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹ்வுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா? முடியாது. வல் காதிமீனல் கைஸ் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா, போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிருன்னு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால்
யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே. அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்கிறேன் போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீன் அல் கைத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா? உனக்கு சொர்க்கம் முக்கியமா? இப்ப முத்தகீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கடைசி தன்மை, மூன்றாவது தன்மை, வல்ஆஃபீன அனின்னாஸ். வல்ஆஃபீன அனின்னாஸ், மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார்கள். அல்ஆஃபு மன்னித்தல், நேசத்தோடு மன்னித்தல். அஃபு என்றால் அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நேசத்தோடு ஒருவரை மன்னித்தல் அஃபு. ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏன் நான் அவரை மன்னிக்க வேண்டும்? யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? சரியான கேள்விதானே? சரியான கேள்விதானே? கேள்வி சரியா இல்லையா? நான் செய்யக்கூடிய பாவத்தை என் ரப்பு மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனா இல்லையா? யாரும் சொல்லுங்க நான் விரும்பலன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது? எல்லாரும் விரும்புறோம். அல்லாஹ் கேட்கிறான், நான் உன் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், ஆனால் சக மனிதன் உனக்கு பாவம் செய்தால் நீ அவனை மன்னிக்க மாட்டாயா? என்ன முரண்பாடு இதில்? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் யதாமா அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். உங்களில் யாருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஒருபோதும் சத்தியம் செய்ய வேண்டாம், தன்னுடைய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிரான நபித்தோழர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று. ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அதை மன்னிக்கட்டும், அவர்கள் விட்டுக் கொடுக்கட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? யாரை பார்த்து கேட்கிறது இந்த வசனம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு கண்ணியமானவர். இந்த உம்மத்தில் நபிமார்களுக்கு பிறகு கண்ணியமானவர். என்ன செய்தார்? தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் மகளா? யாருக்கு மனைவி? ஒரு நபியின் மனைவி. யாருக்கு தாய்? யாருக்கு தாய்? முஃமின்களுக்கு தாய், எம்முடைய தாய். அவர்கள் மீது ஒரு பழிச்சொல் போடப்படுகிறது. சாதாரண பழிச்சொல் அல்ல, கேவலத்தின் எல்லையில் உள்ள வார்த்தை அவர்கள் மீது போடப்படுகிறது. ஒரு தாயின் மீது பழிச்சொல் என்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் போடப்பட்ட பழிச்சொல் அது. ஒரு நபியின் மனைவியின் மீது. அல்லாஹு அக்பர். அந்த பழிச்சொல்லில் ஈடுபட்டவரில் ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்த, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக செல்வத்தை கொடுத்து கொண்டிருந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபி தோழரும் அறியாமையில் இந்த பழிச்சொல் சொல்லக்கூடிய செயலில் ஈடுபடுகிறார். இதை சொன்னவுடன்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ஸஹ் அவர்கள்ட்ட போய் கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்கல, போது நிறுத்தி போன்னு என்ன கேட்டாங்க? என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை சொன்னார்கள், இனிமேல் மிஸ்ஸஹுக்கு உதவி செய்ய மாட்டோம். அவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த வார்த்தைக்காக ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அபூபக்கரே, உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்ல வேண்டாம், நீங்கள் மன்னியுங்கள், விட்டுக் கொடுங்கள். சாதாரண விஷயமா? இந்த உலகத்தில் என் மகளின் மீது ஒருவர் இப்படி சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்வேன்? என் மனைவியின் மீது ஒருவர் சொன்னால் எப்படி நடந்து கொள்வேன்? அதை விட பெரிய பாவமா இன்று நமக்கு பலர் செய்த பாவம் எல்லாம்? அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்த பாவத்தையே மன்னியுங்கள் அபூபக்கரே, விட்டுக் கொடுங்கள் அபூபக்கரே, நீங்கள் செய்த பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இன்னைக்கு ஒரு 100 ரியால கொஞ்சம் கூட குறைச்சு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். இனிமே வாழ்க்கை முழுக்க உங்ககிட்ட பேசவே மாட்டேன் நான். காசுவன சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, பரம்பரையா பேசாம இருப்பாங்க ரெண்டு குடும்பமும். இவர்களுக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத எல்லோர்களையும் மன்னிக்கிறான், இருவரை தவிர. இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள், இந்த இருவரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இணை வைக்காதவர்கள் மன்னிக்கப்படாதது சரி, அவர்களோடு இணைந்த இந்த இருவர் யார்? தங்களுக்குள் பகைமையால் பேசாமல் இருப்பவர்கள், தங்களுக்குள் பகைமையால் வெறுத்து வாழ்பவர்கள். அல்லாஹ் கூறுவான், இவர்கள் எப்போது சமாதானமாகிறார்களோ அதுவரை அவர்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் மன்னிக்கப்பட்டான். இந்த தன்மையோடு நீங்கள் வாழ்ந்து தொழுது என்ன பலன்? இந்த தன்மையோடு வாழ்ந்து சுன்னாவை கடைபிடித்து என்ன பலன்? உங்களை விட சிறந்தவர்கள் அப்போது சுன்னாவை கடைபிடிக்காதவர்கள். அப்படியே இல்லையா? முஸ்லிம் சமூகத்துடைய பெரும் முசீபா இது. யாராவது அவரை பத்தி பேசிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. யாராவது அவரை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. யாரையாவது அவருக்கு முன்னாடி குரலை உயர்த்திட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. எத்துணை பிள்ளைகள் பெற்றோர்களோடு, எத்துணை பெற்றோர்கள் பிள்ளைகளோடு, எத்துணை உறவுகள் அடுத்த உறவுகளோடு. இதுவரை இங்க வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர்ட்ட இந்த தன்மை இருக்கும்? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர்ட்ட இதுவரைக்கும் பேசாம இருப்போம்? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். இல்லை முரண்பாடு அது. நான் பாவம் செய்தால் என் ரப்பு மன்னிக்க வேண்டும், ஆனால் உன் அடியார்கள் உங்களோடு இருப்பவர்கள் பாவம் செய்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா? நேசத்தோடு மன்னியுங்கள் அவர்களை. ஏன் நான் மன்னிக்கிறேன் அவளை? இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். தனக்கு எதிராக 10 ஆண்டுகள் போரின் மூலமாக தன்னுடைய உறவுகளும் தன்னுடைய தோழர்களும் போரில் இறப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை குறைஷிகளையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் அன்துமுத் துலகா. உங்கள் மீது எந்த பழியும் தீர்க்கப்படாத இந்த நாள் உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களை நான் விடுதலை செய்கிறேன். தனது சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை கடித்து துப்பிய பெண்ணை ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். இதை விட கொடிய குற்றமா நமக்கு பிறர் செய்த பாவம் எல்லாம்? யக்ஃபிரு ஃபல்யஃபு, மன்னியுங்கள், அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். வல் ஆஃபீன அனின் நாஸ்,
அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த இஹ்சானை சுமக்கக்கூடிய முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த 3 தன்மையும் யாரு? முதல்ல யார் அவங்க? முத்தகீன்கள். இரண்டாவது அவர்கள் முஹ்சின்கள். முஹ்சின்கள் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தால் சொர்க்கம், கோபத்தை கட்டுப்படுத்தினால் சொர்க்கம், பிறரை மன்னித்தால் சொர்க்கம். இதுல இன்னும் நம்ம சொர்க்கத்தை தேடல. இதில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் மேலானது, அல்லாஹ் விரும்பி தருவது. முஹ்சின்கள் யார்? அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுப்பான்? லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா. யார் இஹ்சானை சுமக்கிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னாவும் அதை விட அதிகரிப்பும் கிடைக்கும். ஹுஸ்னா என்றால் என்ன? சொர்க்கம். அது இஹ்சானை சுமப்பவர்களுக்கு முதலில் கிடைக்கக்கூடிய கூலி சொர்க்கம். இரண்டாவது ஜியாதா. ஜியாதா என்றால் அல்லாஹுவை பார்ப்பது, அல்லாஹுவை பார்ப்பது. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த 3 தன்மைகளையும் சுமக்கக்கூடிய அந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களுடைய கூலி இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். அது வேணாமா? இப்ப கோபப்படுங்க. நீங்கள் பிறரை மன்னித்தால் நாளை மறுமையில் அல்லாஹுவை நீங்கள் சந்திக்கலாம். இந்த எண்ணம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவது என்ன? அல்லாஹ் உங்களை சந்திப்பதை விரும்புகிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. ஒருவர் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் அவரை சந்திக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இஹ்சான் என்றால் என்ன? பல விளக்கங்கள் இஹ்சானுக்கு கொடுக்கப்பட்டாலும் மிக அழகிய ஒரு விளக்கத்தில் ஒன்று, இஹ்சான் என்றால், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால், அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். இதான் இஹ்சான். பல விளக்கங்கள் இருக்கலாம். அல்லாஹ் எப்படி உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் பிறரோடு நடந்து கொள்ளுதல். அதான் இந்த தீன். ஒட்டுமொத்த தீனும் இதைத்தான் சொல்லுகிறது. நீ படைப்புகளோடு இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்தாமல் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய உறவை சீர்படுத்த முடியாது. ஹதீஸை கவனியுங்கள். யார் தன் சகோதரனின் தேவையில் பங்கு கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதர முஸ்லிமின் சிரமத்தை நீக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ வானத்தில் உள்ள அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவான். யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செலவு செய்வான். யார் பிற முஸ்லிமின் குறையை மறைக்கிறானோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். யார் பிறரை மன்னிக்கிறாரோ அவரை அல்லாஹ் மன்னிப்பான். ஹதீஸ்ல என்ன சொல்லுது? நீ செய், அல்லாஹ் செய்வான். தானே? நீங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் செய்வான். அதே இஹ்சான். அல்லாஹ் உங்களோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுடைய குறையை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க செய்யுங்க. அதை உங்களோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு செய்யுங்கள். மனைவிக்கு செய், குழந்தைகளுக்கு செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு செய்யுங்கள், பிள்ளைகளுக்கு செய்யுங்கள், உங்களோடு வாழக்கூடிய சமூகத்திற்கு செய்யுங்கள். பலனுள்ளவனாக இந்த சமூகத்திற்கு நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இதான் ஈமான், இதான் இஸ்லாம். இது சொல்லப்படலை இன்னும். இது தக்குவான்னு சொல்லப்படலை இன்னும். நமக்கு தொழுக, ஜக்காத், தக்பீர் கட்டுறது எங்க கட்டணும்? விரல் அசைக்கணும், அசைக்கணுமா அசைக்க கூடாதா?
தராவி எத்தனை ரக்காத், இதுதான் இன்னைக்கு இஸ்லாமா நமக்கு தெரியுது. இதுவெல்லாம் இஸ்லாமா தெரியல இன்னும். இதுதான் பிற மக்களுக்கு இஸ்லாமாகவும் எடுத்து சொல்லப்படுகிறது. இது இன்னும் இஸ்லாமா எடுத்து சொல்லப்படல. இல்லையா? இது இஸ்லாம் என்று ஒருவன் அறிந்தால், இதுதான் இவர்கள் பின்பற்றக்கூடிய தீன், இதுதான் இவர்களுக்கு சொல்லப்படுகிற போதனை என்று அறிந்தால் அவர் இந்த தீனை வெறுப்பாரா? இந்த தீனின் மீது அவர் தீவிரவாதம் என்ற பழி சொல்லை போடுவாரா? அல்லாஹ் அக்பர். என் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது, பெரிய கடமை. எம் நாடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த தீனை எடுத்து வைப்பதற்கு முன்னால் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. என்ன கடமை தெரியுமா? இந்த தீனின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்குதல். அவர்களுடைய பிம்பத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த தீனை பற்றி அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பை, இந்த தீன் என்றால் தீவிரவாதம், இவங்க என்றால் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, ஒரு வச்சிருக்காங்கல்ல. இதை நீக்குதல் முதலில் அவர்களுக்கு இந்த ஈமானை எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் இதை நீக்காமல் நம்முடைய தாவா பலனளிக்காது. எப்படி நீக்க முடியும்? கிதாப் எழுதிடலாமா? எல்லாரும் ஆசிரியர் மாதிரி இல்லாமா? எல்லாரும் குத்பாவுடைய மேடையில் ஏறி பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடலாமா? மேடை மேடையா போட்டு பேசுவோமா? முடியாது. எத்துணை புத்தகம் எழுதினாலும், எத்துணை மேடை பேச்சுக்கள் வளர்ந்தாலும், எத்துணை அழைப்பாளர்கள் உருவானாலும் முடியாது. இந்த வெறுப்பை நீக்க வேண்டும் என்றால் இதை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய சமூகமாக அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும். அப்பதான் முடியும். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். உலகம் அவர்களை நேசித்தது. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த தீனின் மீதும் அந்த நேசம் பாய்ந்தது. ஈமானை நோக்கி வந்தார்கள். அல்லாஹ் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. கடைசியாக அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله. அந்த முத்தகீன்கள் யார்? ஒரு மானக்கேடான, ஒரு அசிங்கமான காரியத்தை செய்துவிட்டால், செய்வார்கள், அவர்கள் மனிதர்கள் தானே, ஒருவேளை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவார்கள். ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? ஆனால் இந்த மன்னிப்பிற்கு பிறகு அவர்கள் ஒருபோதும் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக நிலைக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தன்மைகளோடு வாழ வேண்டும் என்றால் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். ஒரு முஃமின் அமல் செய்வதாக இருந்தால் சொர்க்கத்தை குறிக்கோளாக கொண்டு அமல் செய்யாதீர்கள். நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் அதை நோக்கமாக கொண்டு அமல் செய்யாதீர்கள். ஒரு முஃமின் தன்னை எண்ணிக்கொள்வான், சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும், நரகத்திலிருந்து சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகமே படைக்கப்படவில்லை என்றாலும் நான் ஒருபோதும் என் ரப்புக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். எனக்கு தேவை அவனுடைய முஹப்பா. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் அர்-ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவார்கள், இவர் யார் தெரியுமா? இவர் சொர்க்கம் படைக்கப்படவில்லை என்றாலும், நரகம் படைக்கப்படவில்லை என்றாலும் ஒருபோதும் இவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார். அவர் அந்த பாவத்தை விடுவது சொர்க்கமும் அதனுடைய காரணம்தான், நரகத்திலிருந்து பாதுகாப்பதும் அதனுடைய காரணம்தான். ஆனால் நோக்கம் என் ரப்புக்காக விடுகிறேன். நான் அவனுடைய முஹப்பத் எனக்கு வேண்டும், அதனால் இதை செய்கிறேன். நான் அவன் எனக்கு தேவை, அவனை தவிர எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னை படைத்தவன், எனக்கு உரிமையாளன், அவனுடைய முஹப்பத்திற்காக இதை செய்கிறேன். அவர்கள்தான் முஹ்சின்கள். அவர்கள்தான் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. சிரமமான நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்துடைய ஏழைகளுடைய கணக்கு இன்னும் நமக்கு தெரியாது. இந்த சமூகத்தில் இன்னும் பல பெண்கள் வாழ்கிறார்கள். தன்னுடைய அன்றாட தேவைக்காக
ஒரு தவறான தொழிலை செய்யக்கூடிய பெண்களாக. எத்தனையோ முஸ்லிம் நாடுகளில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறது. ஏன் செய்கிறாள்? எத்துணை குழந்தைகள் நோயில் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு அந்த நோயை நீக்குவதற்கு வழியை இது சமூகம் ஏற்படுத்தி கொடுக்காத காரணத்தால் பிற மதத்தார்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்களில் இணைந்து அவர்களை நேசித்து அவர்களுடைய வழியையும் நேசித்து இந்த தீனை விட்டு வெளியே சென்றவர்கள். தெரியாது. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. இந்த சமூகத்துடைய தேவை ஏராளம். கல்விக்காக சிரமப்படக்கூடிய பிள்ளைகள் எத்துணை பேர், நோயில் அவதிப்பட்டு மருத்துவ செலவிற்கு வழி இல்லாதவர்கள் எத்துணை பேர், அன்றாட தங்குவதற்கு இடமும் அன்றாட உணவும் இல்லாமல் வசிப்பவர்கள் இன்னும் இந்த சமூகத்தில் எத்துணை பேர். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேங்க் அக்கவுண்ட்ல காசை வைக்க முடியாம, காசை எப்படி செலவழிக்கணும்னு தெரியாம 2 பேர் இருக்க வீட்டில் 10 கார் இருக்கக்கூடிய முஸ்லிம் குடும்பமும் இருக்கு. என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு! இதுவா முஸ்லிம் சமூகம்? இதையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள்? ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு ஏழை வந்துட முடியுமா? அவருடைய சிரமம் நீக்கப்படாமல் அவர் சென்றிட முடியுமா அந்த இடத்தை விட்டு? சஹாபாக்களுக்கு முன்னால் அப்படி ஒரு இருப்பதாக தெரிந்தால் நபித்தோழர்கள் சும்மா இருந்துருவாங்களா? நம்ம ஊர்ல, நம்ம தெருல, நம்மளுடைய வசிப்பிடங்களுக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை செய்தால் முத்தகி, இதை செய்தால் முஹ்சின், இதை செய்தால் சொர்க்கம். அதைவிட மேல் வஸியாதா, அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வை பார்ப்பது. வல் காதிமீனல் கைத், கோபங்களை விழுங்குவது, கட்டுப்படுத்துவது. காரணம் சொல்ல முடியாது, எனக்கு பிபி இருக்கு நான் கோபப்படுறேன்னு சொல்லி, இதெல்லாம் செல்லுபடியாகாது. நீ என்ன இருந்தாலும் வல் காதிமீனல் கைத், கட்டுப்படுத்து, முயற்சி செய், போராடு நப்சோடு. ரமதானில் எப்படி போராடுகிறாயோ அது போன்று போராடு, அல்லாஹ் தருவான். வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ். என்ன மக்கள் பாவம் செய்தாலும் சரி, தன் உள்ளத்தை சுத்தமா வச்சிருவார். யாரை பற்றிய சிரமத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து ஒரு சுமையோடு இந்த பூமியில் வாழ மாட்டான். அவன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பான். அப்படியே இல்லையா? யாராவது பாவம் செஞ்சுட்டாங்க, அவர் என்ன ஏசிட்டார், அவர் என்ன திட்டார், அவர் எனக்கு சண்டை போட்டார், அவர் என் காசு எடுத்துட்டார், இது உள்ளத்துல இருந்தா என்ன இருக்கும்? எப்பவுமே சோகமாவே இருப்பாரு, எப்பவுமே ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே இருப்பாரு. அவர் ஏசிட்டாரா, அல்லாஹ்வுக்காக வர மன்னிச்சிடுறேன். இவர் காசு எடுத்துட்டாரா, பரவாயில்ல, துன்யா தானே, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிடுறேன். என்ன ஆகுது? எல்லாம் வெளியே போகுது. அவர் நஃப்ஸ்ல எந்த சுத்தமும் கிடையாது, யாரை பத்திய வஞ்சகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அவர் யார்? சொர்க்கவாதி. யாரை பற்றிய வஞ்சகமும் அவருடைய உள்ளத்துல கிடையாது. ஆனா எல்லா வஞ்சகமும் இன்னைக்கு நம்ம கல்வில இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பலருடைய கல்வி, என்னுடைய கல்வையும் சேர்த்து சொல்கிறேன், யாரை பத்தியாவது ஒரு தப்பான என்ன உள்ளத்துல சுமந்துகிட்டே இருக்கோம். நம்ம அவரா அவர் அப்படி, இவரா இவர் இப்படி, அவரா அவர் அப்படி, நம்மளுக்கு ஒரு கிரெடிட்டியா வச்சு அதுல செட் ஆகலன்னா தூக்கி அங்க வச்சிடறோம். அவரை அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தன்மைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. பிறருடைய சிரமத்தை நீக்கினால் அல்லாஹ் எம்முடைய சிரமத்தை நீக்குவான். எம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எம் மீது இரக்கம் காட்டுவான். பிறரை நாம் மன்னித்தால் அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். அல்லாஹ்விற்காக பாவத்தை துறந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் சதா நேரமும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை எமக்கு ஏற்படுத்துவான். அவர்களுடைய வாழ்வுதான் தக்குவாவை சுமப்பவர்கள் வாழக்கூடிய வாழ்வு, அல்லாஹ் நேசித்த வாழ்வும் அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை எம்முடைய வாழ்வில் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.